இது யாரு? நம்ம அலமேலக்கா மருமக மாதிரிலாம் இருக்குது. இவன் என்ன இந்த பக்கம் நடமாடிட்டு திரியா? சரி கூட்டு கேட்டு தான் பார்ப்போமே. எம்மா எம்மா ஏன் நெடுவாளி, கொஞ்சம் இங்கே பாருமா, இங்கே வாமா கொஞ்சம். யாரு இது? நம்மளை கூப்பிட்டுட்டு கிடக்காவ? பொன்மணி அக்கா மாமியார் எதுக்கு நம்மளை கூப்பிடுறாவ? என்ன சொல்ல போறாவளோ தெரியலையே. சரி கிட்ட போய் என்னன்னு கேட்டு பார்ப்போமே. சரி கூப்பிட்டாவல்ல, போவோம் ஒரு எட்டு. எம்மா ஏன் நெடுவாளி, இன்னைக்கு வைகாசி விசாகம்ல, கோயிலுக்கு போவல எல்லாரும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தரும் போலையாக்கும், நீ இங்கே நின்றுட்டு இருக்க நேரத்தில்? ஆமாம் வள்ளியக்கோ, நாங்கள் யாருமே கோயிலுக்கு போகல பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு போனாலும் சாமி தரிசனம் பண்ண முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல. வேறு எங்கன்னு இருந்து சாமி தரிசனத்தை பண்ண? சாதாரண ஒரு நேரம் போய் பார்த்தாலும் சாமி தரிசனத்தை பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே போய் என்னத்தை பண்ண? அதான் நாங்கள் போல பார்த்துக்கிடுங்க. இனிமேல் சாதாரணமாக ஒரு நாள் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட வேண்டிதான். அதான் போல நாங்கள் யாரும். ஆமாம் வள்ளியக்கோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களே? உங்கள் வீட்டில் யாரும் போகலையா கோயிலுக்கு? நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கிய? நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கிய, அப்போ கோயிலுக்கு போகலையா நீங்களும்? ஆமாம் நடுவாளி, நாங்களும் யாரும் கோயிலுக்கு போல பார்த்துக்கிட்ட. என் மருமகிட்ட போகலான்னு தான் சொன்னேன். ஆனால் அவளும் இதே தான் சொல்கிறா, இந்த கூட்டத்துக்குள்ளே கடந்துக்கிட்டு எங்கன்னா சாமியை போய் பார்க்க, நம்ம இன்னொரு நாள் சாதாரணமாக போய் பார்த்துக்கலான்ட்டு. அதுவும் சரின்னு தான் எனக்கு பட்டுச்சு. அதான் நான் போகல. வேற போக ஆசை தான், ஆனால் போக முடியாதுல்ல. வெளியூரில் இருந்துலாம் நிறைய ஆள் வந்திருக்கோம், அதான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உள்ளூர் ஆளுக்க தானே, போய் சாமியை இன்னொரு நாள் பார்த்துக்கிட வேண்டிதான். அதான் போகல. சரி சரி. ஆமாக்கோ, அதுவும் கரெக்டு தான் பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு போனாலும் சாமியை பார்க்க முடியாது, இன்னொரு நாள் சாதாரணமாக போய் பார்த்துக்கிடுவோம். என்ன நீங்கள் வேணா போகிற அன்னைக்கு சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் ஒன்றாவே போயிட்டு வரலாம். என்ன? சரிம்மா, அது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு வைகாசி விசாகம்ல, இந்த தோட்டக்காட்டுவெல்லாம் பயணி நல்லா ஃப்ரீயாக ஊற்றுவான்னு விற்றுக்க. நம்ம ஒரு பாத்திரத்தை கூட எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரலாம். பயணி குடிக்க வாரியலா? உங்கள் மாமியாரையும் கூட்டிக்கிட்டு வாரியா? இப்போ சொன்னியல, இது ஒரு சரியான செய்தி. ஆமாம், பயணி ஊற்றுவானுவேன், குடிக்க தருவானுவேன், ஆனால் பாத்திரத்தில் ஊற்றுவானுவலா? பாத்திரத்தை பார்த்துட்டு அடித்து விரட்டிடாம வேற அவ்வளோதான். எவ்வளோ நெடுவாளி, அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டானுவேன். நம்ம பாத்திரத்தை கொண்டு போனால் நிறச்சி தரணுனாலும் பரவாயில்ல, அரை பாத்திரம் மாட்டம் ஊற்றுவானுவேன். நீ அப்படியே உன் மாமியார் கையிலையும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து கூட்டிட்டு வா, அப்போ தான் கூட கொஞ்சம் சேரம் பத்துக்க. நானும் என் மருமகிட்டையும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து தான் கூட்டிட்டு வரணும். அப்படியே போவோம், எங்கேயாச்சும் ஊற்றுனா குடிச்சிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் வாங்கிட்டோம் வருவோம். என்ன வாங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க, நாங்கள் இங்கே நிற்கோம். சரி வள்ளியக்கோ, அப்போ நாங்களும் கிளம்பி வாரோம். அப்படியே எங்கள் அத்தையும் கூட்டுக்கிட்டு வாரையும் பார்த்துக்கிடுங்க, ஒன்றாவே போவோம். அப்போ தான் பேசிக்கிட்டே போனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என்ன தனியாக இனியாக பேராதீங்க, மொத்தமாக போவோம் எல்லாரும் சேர்ந்து. என்ன நில்லுங்க வாரோம். என்ன விட்டுட்டு பேராதியேன்னு சொல்லிக்கிட்டே போறா. இனிமே நம்ம போனாலும் அவதாளி சொல்லுவாளுவே, நம்ம தான் வாரியான்னு கூட்டம். சரி இனிமே கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் எப்போ தான் வாராளுவன்ட்டு. இவ்வளோ கிளம்பி வர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதுக்குள்ளே அவனும் பயணியை எல்லாத்தையும் ஊற்றிட்டு இடத்த காலி பண்ணிட்டு ஓடினாலும் ஓடிடுவானுவே. சீக்கிரம் வந்து தொலையவும் மண்டாளுவே. சரி போவோம் ஒன்றாவே. மருமவளே, நெடுவாளி கிட்ட பயணி வாங்க தான் போவோன்னு சொன்னேன், அதுக்குள்ளே பாரு ஒரு படையையே திரட்டிட்டு வந்துட்டா. ஐயோ ஐயோ. என்ன வள்ளியக்கோ கலாய்க்கிறிய போல? நான் ஒன்றும் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வரல, நான் எங்கள் அத்தையே தான் கூப்பிட்டேன். ஆனால் இவங்க பயணி வாங்க போகிறது தெரிஞ்சு நாங்களும் வருவோன்னு பின்னால் படையெடுத்து வர்றாங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்க? ஏலா வள்ளி, இது ஓசியில் ஊத்துற பயணி தானாலா? ஏதோ உன் வீட்டு பயணியை வாங்க வந்துட்டாள்வேன்ற மாதிரி பயப்படுற. அவ்வளோ வந்தால் உனக்கு என்ன, எல்லாருமா சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம். ஏன் அலமேலக்கோ, நான் அதுக்கு சொல்லலை. பயணி வாங்குறதுக்கு ஒரு படையாக போகிறோம்ல, பார்க்குறவங்க சிரிப்பாங்க. அதை நினச்சி தான் நான் சொல்லிட்டு கிடக்கேன். நான் ஒன்றும் வருத்தப்படலை. என்ன அத்தே, எல்லாரும் வரட்டுத்தே, அப்போ தான் நல்லா இருக்கும். ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகலாம். நேரம் போகிறதுன்னு தெரியாது, நல்லா ஜாலியாகவும் இருக்கும். எல்லாரும் வரட்டும். ஆமா ஆமா, நானும் ஒன்னா போனா ஜாலியா இருக்கும்னு தான் வரலான்னு நினைச்சேன். அப்படியே பயணியை வாங்கிட்டு எங்க மாமியாருக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தாலாச்சும் என்ன பிடிக்குதான்னு பார்க்கணும் முத. சரி சரி, நானும் வரேன், வாங்க போவோம் எல்லாரும். ஆமாம் வள்ளியக்கோ, நானும் பயணி வாங்க தான் போனேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நெடுவாளி நாங்களும் போகிறேன்னு சொன்னா, ஒன்றா போனால் தான் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒன்றா போவோன்ட்டு உங்கள் கூடயே வந்துட்டேன். சரி இனிமேல் ஒன்றா போய் வாங்கிட்டு வருவோம் வாங்க. என் பிள்ளைகளே பயணினா ரொம்ப ஆசைப்படும் பார்த்துக்கிடுங்க, அதான் வாங்கிட்டு வரணும். சரி சரி, நான் இப்போ யாரையும் வராண்டேன்னு சொன்னேன்னா எல்லாரும் ஒன்றா போயிட்டு வருவோம். என்ன அப்போ தான் நல்லா இருக்கும். சரி வாங்க கிளம்புவோம், வேற ஊற்றிட்டு ஓடிடுவானுவேன்.
சரி சரி வாங்க கிளம்புவோம். ஏலா எல்லாரும் பாத்திரம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, பாத்திரம் ஒன்னையும் காணோம். எங்கடா வச்சுட்டு வந்திருக்கிய? ஏக்கோ எல்லாரும் கையிலேயே பாத்திரத்தை வச்சுட்டு தெரிஞ்சா என்னன்னு கேட்பாவ, ஒரு மாதிரி இருக்கும். அதான் நாங்கள் அதில் வெளியில் வச்சுட்டு வந்தோம் போகிற வழியில். இனிமே போகும்போது தூக்கிக்கிட்டு போவோம், போகும்போது தூக்கிட்டு போனால் போதாது, அதான் வச்சுட்டு வந்துட்டோம் இல்லையே. சரி நீங்கள் வாங்க, ஒன்றா இன்னும் வாங்க போவோம் வாங்க. ஏக்கோ இன்னைக்கு கொஞ்சம் வெக்க பரவாயில்லல்ல அவளியில், மற்ற நாளைக்கு இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம். உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆமா நெடுவாளி, கொஞ்சம் பரவாயில்ல தான். இந்த வைகாசி விசாகத்தன்னுமா கொஞ்சம் தூரல் விழுந்துட்டு கிடக்குல்ல, அதனால வெக்க கொஞ்சம் பரவாயில்ல. எப்போவுமே வைகாசி விசாகத்தோட மழை வரும்னு சொல்லுவாங்க பத்துக்க, அதே மாதிரி கொஞ்சம் தூரல் உழுது. சரி சரி, ஏதோ வெக்க தணிஞ்சா சரிதான்ப்பா, இல்லைன்னா வெளியில வேற ஆகாது, வெந்துருவோம் போல. சி என்ன வள்ளியக்கோ, அந்த காலத்துல உள்ள நீங்களே வெக்கையே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கிடக்கிய, வேற இந்த காலத்துல உள்ள நாங்கெல்லாம் எப்படி தாங்குவோம்? ஏலா என்னெல்லாம் பேசுற? வெயிலுக்கு தெரியுமோ அந்த காலத்து ஆளுங்க இந்த காலத்து ஆளுங்கன்னு? வெயில் பார்த்து பார்த்தா அடிக்குது, அந்த காலத்து ஆளுங்க மீது இந்த காலத்து ஆளுங்க மீதுன்ட்டு பேசுறா பேரு பேச்சு. இந்த காலத்துல வந்தவளோ என்ன வானத்துல இருந்து குதிச்சா வந்தீங்க? நீங்களும் 10 மாசத்து பிள்ளை தான், நாங்களும் 10 மாசத்து பிள்ளை தான். வேற உங்களுக்கு தனியா வெயில் அடிக்கும், எங்களுக்கு தனியா வெயில் அடிக்குமோ? பேசுறா பேரு பேச்சு, போலாங்க. மீனா நல்லா வள்ளியக்கா கிட்ட வாங்கி கெட்டுக்கிட்டா, இதுக்கு தான் வாயை மூடிட்டு வரணுங்கிறது. அம்மா எல்லாரும் சீக்கிரமா நடங்க, ஒரே பேச்சு தான், வாய் பேச்சை குறைச்சிட்டு சீக்கிரம் நடங்க. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. பையனி ஊத்துறவனுவே சீக்கிரம் ஊத்திட்டு பேருவானுவேன், ஊத்தி முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் போகணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு வேகமா நடங்கம்மா, உங்க வாயை குறைங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா நடங்க. இன்னும் பணங்காடே வந்து சேரல, இவளுக்கு பேச்சு தான் அதிகமா இருக்கு, ஒரே வாய் பேச்சு தான். நிப்பாட்டுறாள்வலா, வாய் கொடுத்து வாயை வாங்கிட்டு அலைவாளுவே. ஏலா போங்களா முன்னால பார்த்து. சரி சரி, எல்லாரும் வரசா நடங்க, அப்பதான் சீக்கிரம் போக முடியும். வாங்க வாங்க. எப்பா ஒரு வழியா பனைமரக்காட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சும்மா. இதுக்கு வர்றதுக்குள்ளேயே இதுன்னு இழுத்துட்டு கிடக்குப்பா காலெல்லாம். வயசு ஆக ஆக நடக்கவே முடியல, என்ன வலி வலிக்குது கை காலெல்லாம். சோ கடவுளே, இதுக்குதான் வயசான காலத்துல வீட்டில் கிடக்கணுன்றது. பையனுக்கு ஆசைப்பட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி வந்துடுறது, வேற எனக்கு கால் வலிக்கு கை வலிக்குன்றது. கம்முன்னு வாங்க. ஏ வள்ளியக்கோ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பையனிக்கு ஆசைப்பட்டு எங்கள் மாமியாரை கூப்பிட்டு வந்தேன். இனிமேல் நைட்டு வீட்டில் போய் எனக்கு கையமுக்கு காலமுக்குன்னு உயிரை வாங்கி எடுத்துரும். ஐயோ ஏன் தான் கூப்பிட்டு வந்தனோ, இப்போவே கை வலிக்கி கால் வலிக்கிங்கி. இனிமேல் நைட்டு அவ்வளோதான், என்னை காலி பண்ணிடும் எங்கள் மாமியார் கிழவி. ஏலா அது என்ன பேச்சு, மாமியார் கிழவி மாமியார் கிழவின்னு? நீங்களும் மாமியார் ஆவியே ஒரு நாள் கிளவி ஆவியே, அது தெரியாம மாமியார் கிழவின்றது. நீங்க மட்டும் இளமையாவே இருந்துருவீங்களோ கடைசி வரைக்கும்? ஐயோ வள்ளியக்கோ வேகமாக பேசாதியே, வேற நாற்று காதில் விழுந்துன்னா ஐயோ அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவா விட்டுடுங்க, வேற எங்கள் மாமியார் கிழிச்சிருவாங்க வச்சு. இந்த பையன் இருக்குல்ல உனக்கு, வேற எதுக்கு மாமியார் கிழவின்னு கூட்டிட்டு திரியிறா? ஐயோ வள்ளியக்கோ நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அது நான் செல்லமாக கூப்பிடுவேன், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அத்தையை நான் செல்லமாக கூப்பிடாம வேற யாரும் கூப்பிடுவா சொல்லுங்க? என்னமோ பண்ணிட்டு போங்களா, உங்கள்கிட்ட வாயை கொடுத்தாலும் விளங்கும், போங்க அங்க. என்ன பொன்மணியக்கோ உங்கள் மாமியார் எதுக்கு இன்னைக்கு வரப்பா நிற்குது கஞ்சி போட்ட துணி மாதிரி? ஐயோ நெடுவாளி, உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேன்னு என்கிட்ட வந்துட்டா. போமா போமா, அங்கிட்டு போ. மாமியார் கூட இருக்குதுல்ல, அதான் பொன்மணி அக்கா பயப்பட்டு அடக்காவ. சரி சரி அவியலை விட்டுருவோம், நம்ம செவ்வந்தி அக்கா சும்மா தானே இருக்காவ, அவியக்கிட்ட பேசிக்கிட்டு வருவோம். ஏ செவ்வந்தி அக்கோ, மருமவளை பாரு, இங்கேயும் அங்கேயும் பெணத்திட்டு அலையிறா. ஒரு இடத்துல இருக்காளா, இங்க போறா அங்க போறா, நீ ஒன்னும் சொல்ல மாட்டியா அவளை? நானே நடக்க முடியாம தத்தி தத்தி வந்துட்டு இருக்கேன், எனக்கு அவகிட்டலாம் பேச்சு கொடுக்குற அளவுக்கு தெம்பு இல்லம்மா. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போமா, அவ என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ உன் வேலையை பாருமா. என்ன நாத்து உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி வத்தி வைக்கிறியா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் சும்மா பேசிட்டு இருந்தோம், நீங்க வேற. ஏ செவ்வந்தி அக்கோ உங்க பிள்ளைகளை எங்க, நீங்க மட்டும் வந்திருக்கிய? நெடுவாளி அவ்வளோ வீட்டில் இருக்காளுவே, இங்கே கூட்டுட்டு வந்தாலும் சும்மாவே இருக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. ஒரே சண்டை போட்டுட்டு தான் அலைவாளுவே, வேற அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். வேற எங்கே நம்ம பயணி வாங்க போக சொல்லு, அதான் அவளோட வீட்டிலேயே போட்டுட்டு வந்துட்டேனா. அத்தை அத்தை அங்கே பாருங்க, பயணி ஊற்றிட்டு இருக்கான்னு பாருங்க, நல்லா பாருங்க. ஆமாம்மா அங்கன ஊத்துறானுவ போல, அங்கே போய் நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். கிட்ட தான் ஊற்றிட்டு இருக்கானுவேன். சரி சரி, வெயில் வர்றதுக்குள்ளே சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் பார்த்துக்க. இவ்வளவு வெயில் அடிச்சு, இந்த வெயில்லையும் பனை ஏறுறவங்க ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளால நடந்து கூட
பணம் ஏறுறது ஒன்றும் உன் வேலை மாதிரி கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை செய்கிறவங்களுக்கு தான் அதில் உள்ள கஷ்டம் தெரியும். ஆமா நெடுவாளி, ரொம்ப கரெக்டாக சொன்னான். அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். சரி சரி, வாங்க வேகமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஏம்மா வாங்கம்மா வாங்க, வந்து பயணி குடிச்சிட்டு போங்க. இந்த விசாகத்தனுமா உங்களுக்கு பயணி எல்லாமே ஃப்ரீயா தான் ஊத்துறோம், வந்து குடிச்சிட்டு போங்க இந்த வெயிலுக்கு ஏத்தமா. அதான் வாங்க வாங்கன்னு கூறாருல பயணி குடிக்க. வாங்க போய் பயணி குடிச்சுட்டு வருவோம். அப்படியே வாங்கிட்டும் போயிடுவோம். ஐயோ, பயணி வாசம் நல்லா மூக்க தொலைச்சிட்டு உள்ள போகுது. என்ன மனம் மணக்குது பயணி. ஆமா மீனா, நல்ல பச்சை ஓலை வாசனையும் நல்லா அடிக்குது பாரு. ஏன் அண்ணாச்சியோ, எங்கே எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயணி தாங்க, பட்டையில் ஊற்றி தாங்க. பட்டையில் குடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது. இந்த விசாகத்தன்னுமா குடித்தாதான் உண்டு. மற்ற நாள்லாம் வந்தால் பைசா கேட்பாங்க. அதுக்காகவே பயணி குடிக்கிறது இல்லை. இன்னைக்கு எவ்வளோ நாளும் குடிச்சுக்கிடலாம். உங்களை மாற்றி ஆளுங்களுக்கு ஊத்தி தரதான இன்னைக்கு பயணியே வச்சிருக்கோம். இதோ தர சொல்றேன், நல்லா குடிங்க. ஏ வள்ளியக்கோ, பயணி தான் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஆமா அண்ணி, கரெக்டா சொன்னீங்க. அதுவும் இந்த பட்டையில ஊத்தி குடிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குது. எவ்வளவு நாளும் குடிச்சிட்டே இருக்கலாம் போல, அப்படி இருக்குது. சூப்பரா இருக்கு அண்ணி. இதை குடிச்சுக்கிட்டே இப்படி சொல்றியல, பயணிக்குள்ள மாம்பழம் நுங்கு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையா இருக்கும் தெரியுமா? அப்படி போட்டு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, அதே அற்புதமா இருக்கும். ஏத்தே அப்படியா தே? எனக்கு தெரியாது தே. நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்களே ஒரு நாள் வாங்கி எனக்கு போட்டு தாங்களாம். எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி மருமவளே, நம்ம இப்போ வாங்கிட்டு போவோம்ல, அந்த பயணியில் வீட்டுக்கு போனாதான் உனக்கு போட்டு தரேன் சரியா? அதை குடிச்சு பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு சரியா? சரி அத்தை. பயணி நல்ல பயணியாக தான் இருக்குது. இதை வாங்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சா நல்லா குடிக்கும். இதை வாங்கிட்டு போகணும் பார்த்துக்க பிள்ளைகளுக்கு. ஆமா செவந்தியக்கோ, நானும் வாங்கிட்டு போய் எங்க மாமியாருக்கு தான் கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதை குடிச்சாலாட்டம் என்ன நல்ல மருமகன்னு சொல்லுதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் நானும் வாங்க வந்திருக்கேன். போகும்போது நானும் வாங்கிட்டு போனோம். சரி சரி, எல்லாரும் புகழ்ந்தது போதும். பயணியே குடிங்க, அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம். சீக்கிரமாக குடிங்க எல்லாரும். பயணி குடித்ததே நல்லா வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆமாம் பொண்ணு, பயணி குடித்தா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, நல்லா தூக்கம் வரும் புரியல இருக்கும். ஏலா, அதுக்கு நீ எல்லாரும் இங்கன படுத்து தூங்கிறாதியே, வீட்டுக்கு போவோம் வாங்க. ஆமா, அவரை கொஞ்சம் பயணி ஊற்றி தர சொல்லு. நம்ம அதை எடுத்துக்கிட்டு வீட்டை பார்த்து போவோம். நேரம் ஆகிட்டு கிடக்குதுல்ல, வெயில் வேற அதிகமாக இருக்குதுக்க. சீக்கிரம் போவோம் வாங்க. அண்ணாச்சி, நாங்கள் எல்லாரும் பாத்திரம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் வீட்டுக்கு பயணி தருவீங்களா பாத்திரத்தில் ஊற்றி? அதுக்கு என்னம்மா, தாராளமா தர்றேன். எல்லாரும் வாங்கிட்டு போங்க, சந்தோஷமா போங்க பயணி குடிச்சிட்டீங்கன்னா. ஏ வள்ளியம்மா, இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்காரு பாத்தியா? நம்ம வயிறு நிறைய பயணி தந்ததும் மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரத்தையும் நிறச்சி தாரேங்காரு. ரொம்ப நல்லவராக தான் இருப்பாரு போல. ஏம்மா எல்லாரும் பாத்திரத்தை தாங்க, நான் நிறைச்சி தந்துடுறேன் பயணி. எல்லாரும் பாத்திரத்தையும் நிறச்சி பயணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணாச்சி. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் சரியா? சரிம்மா, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட ஆர்ஆர் டூன்ஸ் அண்ட் கார்டனிங்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம்.